ஹாய் கைஸ், ஐபிஎல் 27வது மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் சிஎஸ்கேயும் ஆட போறாங்க. ஸோ இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் கடைசியாக ஆடின 8 மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் 3 முறையும் சிஎஸ்கே 5 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிஎஸ்கேயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ல லாஸ்ட் சீசனும் சரி இந்த சீசனும் முதல்ல ஸ்டார்ட் பண்ண விதம் சரியில்லை அப்படின்னாலுமே கூட லாஸ்ட் 8 மேட்ச்ல சிஎஸ்கே தான் வந்து அதிக முறை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா எந்த அப்டேட்னாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் அங்கே ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. பேக் டு பேக் 2 கேம் வந்து சேப்பாக்கில் ஆடிட்டு ஹோம் கிரவுண்டில் ஆடிட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 174, அதோட அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கடைசி 2 மேட்சுமே இந்த பிச் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்லோவர் சைடு விக்கெட்டாக இருந்திருக்கு. ஸோ நல்ல ஃபேஸ் போடும்போது பவுலர் அடி வாங்குறாங்க. பட் ஸ்லோவர் ஒன்ஸு கட்டர்ஸு இந்த மாதிரி ஃபேஸ் வேரியேஷன் மிக்ஸ் பண்ணி போடும் பொழுது கொஞ்சம் அடிக்கிறதுக்கு திணறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். எல்எஸ்ஜி எஸ்ஆர்ஹெச் மேட்சும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் போன மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த மேட்சும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்லோவர் ஒன்ஸ் போடும் பொழுது கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சேசிங் டீம் இந்த பிச்சில் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நிறைய முறை வந்து அதிக முறை வந்து வின் பண்ணியிருக்காங்க. 80% வந்து சேசிங் டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பேட் பண்ணுற டீம் 20% தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ணுற டீமு சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆவரேஜாக ஒரு மேட்ச்சுக்கு இந்த கிரவுண்டில் 7 விக்கெட், ஒரு இன்னிங்ஸுக்கு 7 விக்கெட் வரைக்கும் விழுகுது. ஸோ பவுலர்ஸ் நாட் பேட் சாய்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஓவராலாக நல்ல பேட்டிங் விக்கெட்டு அண்டு மெயினாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்ல ஃபேஸ் வேரி பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ்ஆர்ஹெச்சோட ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து பார்க்கலாம். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு கான்ஃபிடென்ட்ல இருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து லாஸ் பண்ணாத ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்ட்ராங் டீமாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு டீமு. அவங்கள வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டு வர்றாங்க. குறிப்பாக அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பிரஃபுல் ஹிங்கே, அதுக்கப்புறம் வந்து ஷாக்கிப் ஹுசைன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பவுலர்ஸ், 2 நியூ இந்தியன் பவுலர்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. 2 பேருமே வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மெயினாக இந்த பிச்சுக்கு இந்த 2 பேரோட பவுலிங் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஷாக்கிப் ஹுசைன் அண்ட் பிரஃபுல் ஹிங்கே 2 பேரும் பெரிய அளவில் ஃபேஸ் அப்படின்னு இல்லைன்னா கூட இவர் வந்து நியூ பாலில் நல்ல ஸ்விங் பண்ணுறாரு. அதை வச்சு ட்ரபிள் பண்ணார் ஆர்ஆர் பேட்ஸ்மேனை. அண்ட் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கட்டர்ஸ், சாலிடாக கட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபேஸ் வேரியேஷனாக கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. அது வந்து இந்த பிச்சில் பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த 2 பேரும் அகைன் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் ஆர்ஆர் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் அதிரடியாக ஆட போனாங்க. நியூ பாலில் கொஞ்சம் ஸ்விங் ஆகும்போது இவரை கொஞ்சம் பார்த்து ஆடிட்டு, அதே போல் இவர் போடுறத கொஞ்சம் ரீட் பண்ணிட்டாங்க. ஒரு ஓவர் பார்த்து ஆடினாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பட் இந்த பிச்சு வந்து நேச்சராகவே இது வந்து ஸ்லோவராக கொஞ்சம் பால் போடும் பொழுது அசிஸ்ட் கிடைக்கிறதுனால இவங்க 2 பேருக்கும் இந்த மேட்சும் வந்து கொஞ்சம் விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அந்த அளவுக்கு பெருசா ஃபார்ம்ல இல்லை. கன்சிஸ்டன்டாகவும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அந்த முலன்பூர்ல நடந்த நியூ சண்டிகர்ல நடந்த மேட்ச்ல மட்டும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாவே வந்து ரொம்ப சுமாராக தான் ஆடி இருக்காங்க. பட் மிடில் ஆர்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன் இவங்கெல்லாம் வந்து சாலிடாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சாலில் அரோரா இவர் தான் போன மேட்ச் விக்கெட் கீப்பர் இங்கே எடுத்தாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் பேட்டிங்கில் நல்ல ஸ்டார்ட் கிடச்சிச்சுன்னா மேலே அனுப்பிடுறாங்க. இந்த மிடில் ஆர்டரில் கொஞ்சம் சேஞ்சஸ் அப்பப்போ பண்ணுறாங்க. சில மேட்ச் அனிகேத் வர்மாவை அனுப்புகிறாங்க, சில மேட்ச் நிதிஷ்குமார் ரெட்டி அனுப்புகிறாங்க. பட் இது வரைக்கும் ஆன மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல நிதிஷ்குமார் ரெட்டியை மேலே அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமார் ரெட்டி 2 ஓவர் வரைக்கும் போடுறாரு. ஸோ அப்படிங்கிற போது சேஃப் பிக்காக நீங்கள் நிதிஷ்குமார் ரெட்டியை கன்சிடர் பண்ணலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நியூ பவுலர்ஸ். ஹர்ஷ் தூபே, சிவாங் குமார், பிரஃபுல் ஹிங்கே, ஷக்கீப் ஹுசைன், இஷான் மலிங்காவுமே ஒரு சீசன் தான் ஆடி இருக்காரு. ஸோ ஓவராலாக வந்து ஒரு யங் பவுலிங் அட்டாக்கோட இருந்திருக்கு இந்த எஸ்ஆர்ஹெச் சைடை பொறுத்த வரைக்கும்.
சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி டீமோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் இந்த மேட்ச் ஆடுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். ஆட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் இது வரைக்கும் நமக்கு வருது. வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு இந்த டைம் வரைக்கும். பட் இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல நடந்த மேட்சுக்கும் அவர் டீம் கூட டிராவல் பண்ணல. கவுஹாத்தில ஆடினாங்க ராஜஸ்தானோட. அந்த மேட்சுக்கும் டீம் கூட டிராவல் பண்ணல. சேப்பாக்கில் நடக்க மேட்ச்ல கூட டக் அவுட்ல இருக்க மாட்டாரு. ஹோட்டல்ல தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ ஓரளவுக்கு ஃபிட் ஆயிட்டதுனால அவர் டீம் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்த மேட்ச் அவர் அவைலபிளா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் மிஸ் அவுட் பண்ணுவாரு. ஸோ சிஎஸ்கே நல்லா பண்ணிருக்காங்க. பேக் டு பேக் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என்னன்னா, கலீல் அகமது அவர் வந்து இன்ஜுரி காலமா இந்த சீசன்ல இருந்தே ரூல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஒரு லைக் பை லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது முகேஷ் சௌத்ரி. ஸோ இவரும் கலீல் அகமது மாதிரி நியூ பால் எடுப்பாரு. நியூ பால்ல ஸ்விங் பண்ணக்கூடிய போலரு. ஸோ டெஃபினட்டா இவருக்கு போறாங்களா இல்ல ராமகிருஷ்ணா கோஸ். ஸோ அவர் வந்து பயங்கரம் 140க்கு மேல போடக்கூடிய ஒரு பவுலர். பேட்டிங்லயும் ஓரளவுக்கு ஒரு ரன்ஸ் வந்து அடிச்சு கொடுக்க முடியும். ஸோ அவருக்கு போறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த இம்பாக்ட் சப்ல கலீல் அகமது இல்லை அப்படிங்கிறதுனால முகேஷ் சௌத்ரி அல்லது ராமகிருஷ்ணா கோஸ் 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த வித மாற்றமும் பண்ண மாட்டாங்க. பட் டாப் 3 கன்ஃபார்மு. மிடில் ஆர்டர்ல வந்து பேட்டிங் ஆர்டரை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவம் தூபே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏர்லியா விக்கெட் போயிருச்சுன்னா சர்ஃப்ராஸ் கான் தான் 2 டவுன்ல வருவாரு. ஸ்டார்ட் கிடைச்சிருந்தா சிவம் தூபே டெவால் பிரேவிஸை மேலே அனுப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். சர்ஃப்ராஸ் கான் வந்து ரொம்ப கீழே போயிடுவாரு. ஸோ அதனால சர்ஃப்ராஸ் கான் கொஞ்சம் ரிஸ்கி பிக் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏர்லியா கொலாப்ஸ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா 3 பேட்டில் யாராவது ஒரு 2 பேரை டிராப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சர்ஃப்ராஸ் கானை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜேமி ஓவர்டன் தான் மெயின் பவுலரு. அன்சுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங், நூர் அகமது, அகில் ஹுசைன். ஸோ இந்த பிச்சில் வந்து மோஸ்ட்லி குர்ஜப்னீத் சிங் வந்து ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னு தோணுது. ஏன்னா கொஞ்சம் நல்லா ஸ்லோ ரவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுவார். ஸ்பின்னர்ஸுக்கும் ஓரளவுக்கு ஹெல்ப் இருக்கும். நூர் அகமது கொஞ்சம் வேகமாக போடுவார். ஸ்லைட்லி கொஞ்சம் ஸ்லோவர் பண்ணி போட்டாருன்னா நல்லாயிருக்கும். அகில் ஹுசைன் ஓரளவுக்கு ஃபேஸை வேரி பண்ணி போடுவார். அவருக்கு இந்த பிச்சில் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் மோஸ்ட் ரன் ஸ்கோரர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இஷான் கிஷன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாலாம் அந்த அளவுக்கு பெருசாக ஃபார்ம்ல இல்லை. அதனால மிடில் ஆர்டர்ல நிறைய ரன்ஸ் வந்திருக்கு. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ணது எல்லாமே மிடில் ஆர்டர் தான். ஹென்ரி கிளாசன் 224 ரன் அடிச்சிருக்காரு. அதே போல இஷான் கிஷன் அவரும் வந்து 213. வேர்ல்டு கப்ல என்ன ஃபார்ம்ல இருந்தாரோ அதே ஃபார்ம்ல இங்கேயும் இருக்காரு. ஒரு சில மேட்சஸ் கொஞ்சம் அன்லக்கியா இருந்தாரு. பயங்கரமான கேட்சஸ் எடுத்துலாம் 2-3 மேட்ச் விக்கெட் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அது வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. சஞ்சு சாம்சன் 3 மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வரல. 2 மேட்ச்ல கிட்டத்தட்ட 170 ரன்னுக்கு மேல வந்து அடிச்சிருக்காரு. அது ஒரு செஞ்சுரியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயுஷ் மாத்ரே. ஸோ இவரும் வந்து 2 மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் அந்த 2 மேட்ச்மே எங்க வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 3 மேட்ச்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. பஞ்சாப் கிங்ஸோட நல்லா ஆடினாரு. 3 மேட்சுமே வந்து சேப்பாக்கில் வந்திருக்கு. ஸோ ரிமைனிங் வெளியில நடந்த 2 மேட்ச்லையும் ஃபிளாப் தான் ஆயிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் வந்து ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அபிஷேக் சர்மா 129 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுல மேஜர் ரன்ஸ் வந்து அந்த நியூ சண்டிகர்ல நடந்த பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல மட்டும்தான் வந்துச்சு. விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு மோஸ்ட் விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்சுல் காம்போஜ் வந்து 10 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ சைலண்டா இவர் வந்து இவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. குறிப்பா நியூ பால்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறாரு கடைசி 2 மேட்சா. ஸோ அதை கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு இந்த கிரவுண்ட்ல நிறைய இருக்கு. பட் இங்க வந்து ஃபுல்லா நம்ம நியூ பால்ல நல்ல ஒரு ஃபுல் ஹார்ட் லென்த்ல போட்டோம்னா இந்த பிச்சை பெருசாக அசிஸ்ட் கிடைக்காது. பேஸை வேரி பண்ணி போட்டாருன்னா டெஃபினட்டா ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹர்ஷ் தூபே கண்டிப்பா வந்து நியூ பால்லே ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ருத்ராஜ் ஜெய்க்வாட் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா கொஞ்சம் விக்கெட்ஸ் அடிக்க போய் விக்கெட்டை கொடுக்குறாரு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல யோசிச்சாங்க அப்படின்னா நியூ பால்ல ட்ரை பண்ணுவாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து இவருக்கு நியூ பால்ல கொடுக்குறாங்க. பவர் பிளேலே ஒரு ஓவர் வந்து கொடுக்குறாங்க. ஜேமி ஓவர்டன் நிறைய ஸ்லோ ரன்ஸ் வந்து போடுவார். 5 விக்கெட் எடுத்திருக்காரு. நிறைய ஸ்லோ ரன்ஸ் எல்லாம் போடுவாரு. பட் அவருக்கு சக்சஸ் வந்து இந்த சீசன்ல இது வரைக்கும் வந்து அந்த ஹார்ட் லென்த், எக்ஸ்ட்ரா ஃபேஸ் இதுல தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதை டக்குன்னு வந்து புரிஞ்சுட்டு மாத்தினாரு அப்படின்னா இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா எக்ஸ்பென்சிவா போறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. எய்சான் மலிங்கா, ஷாக்கிப் ஹுசேன், பிரஃபுல் ஹுசேன்லாம் கடந்த ஒரு 2 மேட்சா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா இவர் ஒரு மேட்ச்ல அந்த 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதையும் வந்து பாத்துக்கோங்க. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல வந்து மேட்ச் அப்ஸ் நம்பர்ஸ் வந்து இல்லை. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் யூனிட் கம்ப்ளீட்டா நியூ பவுலிங் யூனிட். ஸோ பிரஃபுல் எங்கே அண்ட்
அதுக்கப்புறம் வந்து ஷக்கீப் ஹுசேன், சிவாங் குமார், அர்ஷ்தூபே, ஈஷான் மலிங்க இவங்களெல்லாம் நிறைய பேட்ஸ்மேன் பெருசாக ஆடி இருக்கவும் மாட்டாங்க. அதனால கிடைச்ச நம்பர்ஸை வச்சு நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டிராவிஸ் ஹெட் வர்சஸ் அன்சுல் காம்போஜ். ஸோ 22 பால்ல 34 ரன் ஒரு முறை வந்து அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதில் நூர் அகமது தான் பெரிய அளவில் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காரு. டிராவிஸ் ஹெட் வர்சஸ் நூர் அகமது 13 பால்ல 18 ரன் 2 முறை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இஷான் கிஷன் அகன்ஸ்ட் நூர் அகமது வந்து 12 பால்ல 22 ரன் ஒரு முறை வந்து அவுட் ஆயிருக்காரு. ஹென்ரி கிளாசன் கிட்டத்தட்ட 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. 26 பால்ல 52 ரன் ஒரு முறை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இந்த இந்த 2 டீமுக்கான மேட்சுக்கான பிளேயர்ஸ் மேட்ச். மற்ற பெரிய அளவில் வேற நம்பர்ஸ் எதுவும் கிடைக்கல. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து அந்த பவுலர்ஸ் ஆடவே இல்லை அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்கு. மேட்ச் ப்ரிடிக்ஷன் இந்த மேட்ச் நான் வந்து சிஎஸ்கேக்கு ஃபேவரபிளாக தான் கொடுக்குறேன். அந்த புது பவுலர்ஸ் யங் இந்தியன் பவுலர்ஸ் 2 பேர் அவங்கள மட்டும் பார்த்தாடி அந்த அளவுக்கு வேகம் கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் சிரமம் இருக்காது அப்படின்னு தோணுது. கொஞ்சம் ஆர்ஆர் வந்து குயிக்காக ஆட போய் அந்த மாதிரி மாட்டிக்கிட்ட மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ரெடிக்ஷன் தான் 50-50 சான்ஸ் தான் இருக்கும். ஸோ எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா பவர் பிளேல 50லேருந்து 60 ரன். இது டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவுக்கு மாட்டாமல் இருக்கணும். மாட்டுச்சுன்னா அது 100 வரைக்கும் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ப்ரிடிக்டட் டோட்டல் 180 to 190 சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ சிஎஸ்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு 50லேருந்து 60 தான். ஏன்னா ருத்ராஜ் ஜெய்க்வாட் அந்த அளவுக்கு அதிரடி ஆட மாட்டேங்கிறார் பவர் பிளேல. ஒருவேளை கடந்த 2 மேட்ச் மாதிரி பவர் பிளேல அவுட் ஆகிட்டு ஆயுஷ் மாத்திரை உள்ள வந்தார் அப்படின்னா ஒரு 60 அப்படிங்கிறது 70 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரெடிக்டட் டோட்டல் 180 to 190 சிஎஸ்கே வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மேட்ச் நான் சிஎஸ்கேக்கு ஃபேவரபிளாக கொடுக்குறேன். பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் தான். இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் தரேன். கேப்டன் இஷான் கிஷன், வைஸ் கேப்டன் சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதை மாத்திரனாலும் மாற்றிக்கோங்க. பேட்டர்ஸ் எடுத்திருக்கேன். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ருத்ராஜ் ஜெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, ட்ரெவால் ஃப்ரெவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ஸாக ஃபுல்லாக எடுத்திருக்கேன். பிச் ரிப்போர்ட் எதுக்கும் ஒருக்கா பார்த்துட்டு நம்ம மாத்திரதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். பிரஃபுல் இங்கே, ஷக்கீப் ஹுசைன், அன்சுல் காம்போஜ் இந்த மாதிரி பிளேயர்ஸை கூட நம்ம தாராளமாக பேட்டர்ஸை ட்ராப் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். பேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், ருத்ராஜ் ஜெய்க்வாடெல்லாம் அந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஸோ அவங்களுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம டீமில் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.